லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் இன்றைக்கி வந்து சங்கட சதுர்த்திங்க. அதனால் வந்து நம்ம ஒரு டேஸ்டியான ஒரு கொழுக்கட்டை 1 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கோங்க. 3/4 கப்பு வந்து வெல்லம் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் நிறைய ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னா 1 கப்பு கூட எடுத்துக்கோங்க. 1 கப்பு அரிசி மாவுக்கு 1 கப்பு வெல்லம் கூட எடுத்துக்கோங்க. நான் 3/4 கப்பு எடுத்துருக்கேங்க. அதை வந்து நம்ம தேங்காய் துருவன தேங்காய் 1 கப்பு எடுத்து வச்சுருக்கோங்க. பாசிப்பருப்பு வந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோங்க. கொஞ்சோண்டு சால்ட்டுங்க, 1 ஸ்பூன் வந்து கருப்பு எள்ளு எடுத்துருக்கேங்க, ஏலக்காய் தூளுங்க, கொஞ்சமாக 1 ஸ்பூன் வந்து நெய்ங்க. இதுதான் தேவைங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது வந்து ஒரு 2-3 பொருள் வந்து நம்ம அந்த கொழுக்கட்டில் சேர்க்குறோங்க. அதனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. அந்த 3/4 கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கோங்க. 1 கப்பு அரிசி மாவுக்கு 3/4 கப்பு வெல்லம் வச்சுருக்கோங்க. அது வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம வந்து இதில் நம்ம அரிசி மாவு அலந்துருக்கோங்க 1 கப்பு. அதுக்கு 1/4 கப்பு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கணுங்க. பாகுபதெல்லாம் தேவையில்லைங்க, நம்மளுக்கு ஜஸ்ட்டு கரைஞ்சா போதுங்க. ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம கரைச்சி வச்சுக்கலாங்க. பாகுபதெல்லாம் தேவையில்லைங்க, கரைஞ்சிடுச்சுன்னா போதுங்க நம்மளுக்கு. கேஸ் ஆன் பண்ணிட்டு நான் கடாய் வச்சுருக்கேங்க. 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க. அதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுத்துட்டோங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம் பாசிப்பருப்பு வறுத்த கடாயில் நான் 1 ஸ்பூன் எள்ளு போட்டுக்கலாங்க. எள்ளும் வந்து நல்லா நம்மளுக்கு பொரியணுங்க, பட்டப்பட்டன்ட்டு. நம்ம வறுத்துட்டு செஞ்சோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. பாருங்கள், நல்லா பொரியிற சவுண்டு கேட்குது. இப்போ நாம் எள்ளையும் எடுத்துடலாங்க. நம்ம 1 கப்பு வந்து அரிசி மாவு போட்டுக்கலாங்க. லைட்டாக வறுத்துட்டா போதுங்க, நிறைய வறுக்கணுன்னு அவசியம் இல்லை. லைட்டாக வறுத்துடலாம். கடை மாவுக்கும் அதே போல் வந்து வீட்டு மாவுக்கும் தண்ணி வந்து வித்தியாசம் இருக்குங்க. பச்சரிசிங்க நான் இது எடுத்தது. ரொம்ப நேரம் வறுக்கணுன்னு அவசியம் இல்லைங்க, ஜஸ்ட்டு சூடானால் போதுங்க. அரிசி மாவு நம்மளுக்கு ஒரு அரிசியை பொறுத்துங்க நம்மளுக்கு தண்ணி வந்து வேறுபடும். ஒரு அரிசிக்கு சரியாக போயிடுங்க தண்ணி. ஒரு அரிசிக்கு தண்ணி நம்மளுக்கு அப்படி பத்தாது போயிடுச்சுன்னா கொஞ்சோண்டு சுடுதண்ணி வச்சு ஊற்றி கலக்கிக்கலாங்க. நம்ம விட்டு பாருங்க, இப்படி சூடாயிடுச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த மாவை ஒரு தட்டில் எடுத்து நம்ம போட்டுக்கலாங்க. நம்ம மாவு வறுத்தம் பாருங்கள், அதே கடாயில் இப்போ நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை நம்ம வெடிக்கட்டி ஊற்றிக்கலாங்க. நம்ம ஏன்னா வெடிக்கட்டினா மண் தூசெல்லாம் இருக்குங்க, அதனால் வெடிக்கட்டி ஊற்றிட்டோங்க. நான் வெல்லம் வெடிக்கட்டி ஊற்றிட்டோன்னே பாசிப்பருப்பு வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அது போட்டுடலாம் நம்ம அதோட. அதே போல் எள்ளையும் போட்டுடலாங்க. நம்ம வறுத்து வச்சோம் பாருங்கள், எள்ளையும் போட்டுடலாம் அதோட. ஏலக்காய் தூள் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோங்க, அதையும் போட்டுடலாம். நம்ம எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்தோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. உப்பு ஒரு சிட்டிக்கங்க. தேங்காய் வந்து நீங்கள் எவ்வளோ ஜாஸ்தி போடுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. தேங்காயும் 1 கப்பு போட்டுக்கலாங்க. நம்ம இது இப்போ நல்லா கொதி வரணுங்க. நம்மளுக்கு இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம வந்து அரிசி மாவு வறுத்து வச்சோம் பாருங்கள், அது போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கை விடாத கலக்கிக்கோங்க, ஸ்லோவில் வச்சுக்கோங்க. நம்ம அடுப்புலேயே வச்சு கலர்றதுனால நல்லா கெட்டி போட்டுடுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து கெட்டியாயிடுச்சுங்க. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாங்க. நிறைய வேணால் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க நெய். நல்லா கலக்கி கொடுத்துட்டு இப்போது நம்ம ஒரு தட்டு போட்டு நல்லா நம்ம மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த சூடு ஆறட்டும். சூடு ஆறிடுச்சுங்க. இப்போ வந்து நெய் தொட்டுக்குன்னு கலக்கி கொடுத்துடலாங்க. நம்ம புடி கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சிடலாங்க. அப்படி உருண்டை ஊற்றிட்டு பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சி வச்சிடலாங்க. நம்ம எல்லாத்தையும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க.
நம்ம எள்ளெல்லாம் போட்டுக்கிறதுனால இது டேஸ்ட் வந்து நம்ம சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம நெய் தொட்டு இது மாதிரி எல்லாம் மடமடன்னு பிடிச்சி வச்சிடலாங்க. நம்ம பிடிச்சி வச்சுட்டு அதே போல் இட்லி பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாங்க. இது பிடிக்கிற நேரத்தில் நம்ம தண்ணி வந்து கொதித்து வரட்டோங்க. இந்த சங்கட சதுர்த்திக்கு கொழுக்கட்டை வந்து இந்த மாதிரி எள்ளு போட்டு நான் செஞ்சுருக்கேங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. சங்கட சதுர்த்திக்கு எதனா ஒரு பிரசாதம் செய்கிறது வழக்கங்க. அதனால் வந்து இன்றைக்கி வந்து இந்த மாதிரி வித்தியாசமான கொழுக்கட்டை டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஒரு கப்பு மாவு போட்டதுக்கு இத்தனை கொழுக்கட்டை வந்துருக்குதுங்க. இப்போ நம்ம பிடிச்சி வச்சாச்சு. இப்போ வந்து இட்லி தட்டில் நம்ம இந்த மாதிரி துணி போட்டு துணியில் வச்சிடலாங்க. நம்ம எல்லா கொழுக்கட்டையும் துணி போட்டோம்னா நம்ம இட்லி தட்டில் வந்து நம்ம எண்ணெய்லாம் தடவ தேவையில்லைங்க. எண்ணெய் நெய்யெல்லாம் தடவ தேவையில்ல. நம்ம பிடிச்சி வச்ச கொழுக்கட்டையெல்லாம் நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் துணி போட்டு வச்சுட்டோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாங்க. பாருங்கள், இருக்கிற துணியெல்லாம் கொஞ்சம் நம்ம இப்படி போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதுங்க. நம்மளுக்கு பாருங்கள், கொழுக்கட்டை வெந்துச்சான்னு பார்க்கலாம். நம்ம வெந்துட்டுக்குதுங்க. நம்மளுக்கு கொழுக்கட்டை கையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு நம்ம தொட்டு பார்த்தா ஒட்டக்கூடாதுங்க. வெந்துட்டுக்குதுங்க நல்லா கொழுக்கட்டை. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், கொழுக்கட்டை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், சாஃப்டாகுது கொழுக்கட்டை. நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்ம ஒரே மாதிரி செய்யாத ஒரு வந்து எள்ளு பாசிப்பருப்புலாம் நம்ம போட்டு செஞ்சுருக்கோங்க. நம்ம சாப்பிடும் போது அது கடிப்படும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. இன்றைக்கி சங்கட சதுர்த்தினால நான் பிரசாதத்துக்கு இந்த கொழுக்கட்டை விநாயகருக்கு செஞ்சுருக்கேங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்குங்க. ஒரு முறை செஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து அடிக்கடிக்கு செய்வீங்க. நான் ஒரு கப்பு மாவு எடுத்ததுக்கு வந்து 20 கொழுக்கட்டை வந்திருக்குதுங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. சாஃப்டாக இருக்குது கொழுக்கட்டை. நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.